இந்த வீடியோவில் தமிழ் சினிமா நடிகர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை பற்றி பார்ப்போம். வீடியோவில் எண்டிங்கில் இவங்களை பற்றியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்லியிருக்கோம். பெயர் எம்ஜி ராமச்சந்திரன். பிறந்த தேதி 17/1/1917. உயரம் 363 சென்டிமீட்டர். மகத்தான மாபெரும் புரட்சியாளர் எம்ஜிஆர் என்று பிரபலமாக அறியப்பட்டவர். இந்த முன்னாள் முதலமைச்சர் மற்றும் கோடிக்கணக்கான திரைப்பட ஆர்வலருக்கு மட்டினி சிலையாக பிறந்தவர் எம்ஜி ராமச்சந்திரன். எம்ஜிஆர் சாரோட இயற்பெயர் மருதூர் கோபாலன் ராமச்சந்திரன். அதுக்கப்புறம் தான் இவங்க எம்ஜி ராமச்சந்திரன் மாற்றிக்கிட்டாங்க. அவங்க அப்பா பேர் மேலக்காடு கோபால மேனன். அவங்க அம்மா பேர் மருதூர் சத்யபாமா. எம்ஜிஆர் சாரோட அப்பா இருக்கிற வரைக்கும் அவங்க இலங்கையில் உள்ள கண்டியில் தான் அவங்க இருந்திருக்காங்க. அவங்க அப்பா இறந்து போனதுக்கப்புறம் தான் அவங்க கும்பகோணத்தில் அவங்க ஃபேமிலியோடு வந்துட்டாங்க. அவங்க கும்பகோணத்தில் தான் ஸ்கூல் ஜாயின் பண்ணாங்க. அந்த டைமில் அவங்க அப்பா இல்லாதனால ரொம்ப சாப்பாடு கூட கஷ்டப்பட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவர் படிப்பிலே பாதியிலே நிப்பாட்டிட்டு கந்தசாமி முதலியார் தலைமையில் தான் அவங்க அம்மா மதுரையில் உள்ள பாய்ஸ் நிறுவனத்தில் நாடக கம்பெனியில் இவங்க 2 பேரையும் ஜாயின் பண்ணி விட்டாங்க. இவங்களையும் அவங்க அண்ணனையும். 1947 ராஜகுமாரி என்ற படத்தில் எம்ஜிஆர் சார் நடிச்சிருக்காங்க. இந்த படம் அவரோட முதல் படம். முதல் படத்திலே பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கு இந்த படம். இவரோட படம் எல்லாமே தமிழ் சினிமா உலகத்தில் சரித்திரத்தை இல்லாத அளவுக்கு பெரிய அளவு வெற்றி கொடுத்த படம் அப்படின்னா இவரோட படம் ஃபுல்லாக தான். எம்ஜிஆர் சார் நடிக்கிற படத்தோட பேர் எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் இவரோட படத்தில் இவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், இவரோட டான்ஸு எல்லாமே சூப்பராக இருக்கும். திரைப்பட உலகிலே தலை சிறந்த நடிகராக எம்ஜிஆர் சார் இருந்திருக்காங்க. சினிமா துறையில் என்ன தயாரிப்பாக இருக்கட்டும், A to Z எல்லாமே எம்ஜிஆர் சாருக்கு தெரியும். 1956 அலிபாபாவும் 40 திருடங்களும் என்ற படத்தில் எம்ஜிஆர் சார் நடிச்சிருக்காங்க. இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட். இதே வருஷத்தில் மதுரை வீரன் என்ற படத்தில் எம்ஜிஆர் சார் நடிச்சிருக்காங்க. 1958 நாடோடி மன்றன் என்ற படத்தில் எம்ஜிஆர் சார் நடிச்சிருக்காங்க. 1960 மன்னாதி மன்றன் என்ற படத்தில் எம்ஜிஆர் சார் நடிச்சிருக்காங்க. 1965 ஆயிரத்தில் ஒருவன் என்ற படத்தில் நடிச்சிருக்காங்க. 1969 அடிமை பெண் என்ற படத்தில் நடிச்சிருக்காங்க. 1973 உலகம் சுற்று வாலிபன் என்ற படத்தில் எம்ஜிஆர் சார் நடிச்சிருக்காங்க. இதே வருஷத்தில் நம் நாடு என்ற படத்தில் எம்ஜிஆர் சார் நடிச்சிருக்காங்க. நாட்டுக்கார வேலன் என்ற படத்தில் எம்ஜிஆர் சார் நடிச்சிருக்காங்க. எம்ஜிஆர் சாரோட சிலை செங்கற்களால் கட்டப்பட்டது. எம்ஜிஆர் சார் அந்த காலத்திலே ஒரு ஹாலிவுட் சூப்பர் ஸ்டார், ஆக்ஷன் கிங்கு, இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு அவர் ஒரு நல்ல மனிதன். எம்ஜிஆர் சார் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவரோட வீட்டுக்கு யாருமே பசியோடு போய் திரும்பி வந்ததாகவே சரித்திரமே கிடையாது. அவர் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்து அவங்க மனசும் அவங்க வயிறும் நிறைஞ்சு தான் அவங்க எப்போவுமே வெளியே அனுப்புவாங்க எம்ஜிஆர் சார். ஒரு நடிகர் ஒரு முதல்வர் ஆகிறதே தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலே முதல்ல பண்ணது நம்மளுடைய எம்ஜிஆர் சார் தான். எம்ஜிஆர் சார் ஆட்சி தொடங்கி 5 வருஷத்துலேயே அவங்க முதலமைச்சராக ஆகிட்டாங்க. எம்ஜிஆர் சார் இறந்து 30 வருஷம் ஆச்சு. ஆனால் அவரோட ஆட்சி இப்போ வரைக்கும் இருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எம்ஜிஆர் சார் நடிகராக இருக்கும்போதே அவர் அந்த காலத்துலேயே அவருக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருப்பாங்க. அவர் நடிகர் சங்கம் இது மாதிரி நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் தலைவராக இருந்ததுக்கப்புறம் அவருக்கு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு எல்லாருமே அவரை ஒரு தலைவராக மட்டும் பார்க்காம ஒரு கடவுளாக கூட பார்த்துருப்பாங்க. அந்த அளவுக்கு அவர் நாட்டு மக்களுக்கு அவ்வளோ பண்ணியிருக்காரு. யார் பசியோடு வந்தாலும் அவங்க சாப்பாடு மட்டும் கொடுக்காம அவங்க கூட சேர்ந்து இவரும் சாப்பிட்ருக்காரு. இதெல்லாம் எம்ஜிஆர் சார் நம்ம கூட இல்லாட்ட கூட அவர் பண்ண நல்லது எதுவுமே நம்மளை விட்டு போகாது. இப்போ வரையும் எல்லாரும் நினச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த காலத்தில் இருக்கவங்களாம் இது இப்போ வரைக்கும் அதெல்லாம் மறக்கிறதே கிடையாது. அந்த அளவுக்கு எம்ஜிஆர் சாரோட ஞாபகத்தோடு தான் இருக்காங்க. எம்ஜிஆர் சார் நடித்த பாட்டெலாம் இப்போ வரைக்கும் அது ரீமேக் பண்ணி நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டும் இப்போலாம் நல்லா கேட்குறாங்க நிறைய பேர். அவங்கள பற்றி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள்.